இல்லையா? கடலுக்கு இறக்க கூடாதா? என் குழந்தைகளுக்கு பங்கியாக்க கூடாது. அண்ணே, ஏழு பிள்ளை வீடியோ பிடிச்சிருவாங்க கொஞ்சம் பத்தாம் கால அடிஞ்சு போறோம் ராஜ் வந்து பத்தாம் காலாடி போய் போறோம் நம்மளுக்கு இடம் வந்தாண்டா நான் படம் தான் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க நிறைந்த கல்வியின் செல்வமா பல செல்வம் வண்டிக்குள்ள பிடிக்கிறடா இந்த நாளெல்லாம் என் மகளையாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஜோசியரை பார்த்தீங்களா? நீ ஜோசியரை பார்த்தீங்களா? மருத்துவரையோ ஜோசியரையோ பார்க்கணுமே. மருத்துவர் வந்தாரா? கொஞ்சம் இருந்தா முடிச்சு போயிடலாம் மணியை பயமெஸ் வரைக்கும் போட்டு விடலாம். இன்னும் கொஞ்சம் நவுத்தோட வரலதா போய்க்குள்ள மணி பயங்கரமா போச்சு. கொஞ்சம் வரல தானே
முன்னால் ஒரு வார்த்தை குறைந்து விடுவா போகிறது. அண்ணே அண்ணே ஐயா உத்தமினாரியானா मानिए शरण हेलो நம்மளோட யாரும் சொல்லுங்க நான் பெற்ற என் குழந்தைகளை என் கண்ணு பண்ண சொல்லாதீங்க. நான் தாங்க முடியாது. குட்டி சாத்தான் என் பிள்ளைகள் ஏன் திட்டுறீங்க? என்ன வேண்டுமானாலும் அடித்து போட செய்யுங்க. என் குழந்தைகளை ஒண்ணு சொல்லாதீங்க. சொல்லி வச்சுக்கிறேன் சக்கரத்தி
அப்படியா அண்ணே தாய் வீட்டை தேடி வந்தவருக்கு நேரில் அவமானமாயிடு. நான் குண்டால வாரி கொடுத்தேனடி, நான் வாரி கொடுத்தேனடி. ஆச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அப்படி சொல்லாதீங்க. பசிக்குதுன்னு வந்து கொஞ்சம் சாப்பிட அந்த கொடுங்க. பார்த்து ஹலோ நாடகம் வந்துங்கிற மாதிரி தான் புது ஆட்டம் பார்க்க என்ன பண்ண தெரியும் இல்லை என்று இருந்த நாட்டு மக்களுக்கு அத்தனை உதவி நேரத்து ஆண்டு 12 வருஷம் காசிமா நகரிலே மழை என்பதே கிடையாது. பஞ்சம் பசியும் கொடுமையும் தலைவிட்டு ஆடியது. நான் என்ன செய்வேன்? இது என்ற வெள்ளத்தை ஆண்டு தள்ளிட்டாங்க. என் குழந்தைகளை பிழைக்க வைக்க வழி இல்லாமல் தான் தாய் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி சொல்லிருக்காதியா கோட்டைக்கு சொந்தக்காரி, இந்த குடியிலே பிறந்தவே இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி அண்ணி. அந்த நாட்டை கால வச்ச அந்த நாட்டி அடிச்சு இப்ப ஏன் வந்து இங்க பாக்குறாங்க. சாப்பாடு போட்டு உன்னை வளர்த்து வச்சிருக்காரு. உடம்பு நல்லா சாப்பாடு இல்லாம பசியும் பட்டினியுமா வந்திருக்கோம். என் பிள்ளைங்கெல்லாம் அன்னத்தை கண்ணிலே பார்த்து எத்தனையோ நாள் பிள்ளைங்களுக்கு கூட கண்ணி இருந்தா ஒத்துக்கண்டு என் பிள்ளைங்க பசி அடுத்தவரியா நானும் வீடு பிச்சையார் நான் நீங்க வீடு வந்திருக்கேன். அதனால ஏன் கேள்வி எங்களோட
நான் 7 வருஷம் கெவுரு வெறும் பூச்சி புழுமா இருக்குதுமா. ஏதாவது நம்மளுக்கு நான் சரி திரும்பி சாமி பேசலாம் போறேன். அண்ணே என் வீட்டுக்கு இருக்கோம். 7 வருடமான கேழ்வரகு மாவு எப்படி இருக்கும் என்று மக்களுக்கு தெரியாதா? என்ன நீதி? தாய் வீட்டை தேடி வந்ததுக்கு தண்டனையா இது? எப்படா ஏதாவது ஆயுத போதல் இதாவது சொல்லிட்டு பண்ணணும். யாரு அவங்க 2 புள்ளியை ஊத்தி அவங்க கடில நீ மட்டும் அறுத்துட்டா அவங்க புள்ளியை. சரியா? ஐயோ 7 புள்ளியம்மா. இல்லையா? அந்த ஓனா கப்பட புள்ள பத்த ஏறியும். ஐயோ அவன் ஏற்கனவே வாழ்த்திட்டு மாதிரி இருந்தானம்மா அவன். கபரு அம்மா கபரு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? 7 புள்ளிய பெத்துப்பாங்க. அவன் 1-2 கேள் ஓல் போட்டுக்கிறாங்க. கபரு எங்க அம்மா பாத்தியா 10 வருஷம் ஆன கூட கொட்டி ஆகுறா பாரு. யாரு? அண்ணா நானு எத்தனை சக்தி பாருங்க. வாடா வாடா வாடா. மக்களுக்கு சீக்கிரமா பசி ஆற்றுகிறது. பிள்ளைகளா மயக்கத்திலே நீங்களே இந்த மாதிரி குடும்பத்தை போட்டு எங்க அம்மா ஏன் தட்டை பாடிக்கிறீங்க? கொண்டு வாங்க சீக்கிரம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கற்பூர தெய்வம் ஏற்றுங்கள். அடுப்ப சுற்றில கற்பூர தெய்வம் ஏற்றுங்கள். அண்ணி நடுவாசல் இப்படி கல்லெடுப்பு வைக்கலாம். ஒரு குடும்பம் செய்கின்ற இல்லறத்தில் இப்படி நடுவாசல கல்லெடுப்பு யாருமே வைக்காதீங்க. வரமாந்திர எடுக்க கல்லெடுப்பு எடுத்து சொல்லுவாங்க. அதற்கடுத்த இந்த மாதிரி செய்யக்கூடாது. கல்லெடுப்பு வைக்காதீங்க. அம்மா கல்லெடுப்பு ஊதி போட்டு ஊதி போட்டு மேல போட ஊதி எரி டிஸ்கோ சாத்திரா இவ போடுமா. சரி சரி அண்ணி ஆமா சொல்லுங்க அண்ணி. நான் எதுக்கு உங்களுக்கு 10 வச்சு சோறாக்கி உங்க பிள்ளைங்களுக்கு போடணும். போது நிறுத்துமா உன்னால முடியல. நான் கேஸ் விட்டே 10 வச்சு அண்ணி சீக்கிரமா கேஸ் வந்துட்டே பாத்தீங்களா இந்த கொடுமையும் சித்திரவதையும்? பத்தினி நானு உத்தமி நானு நான் 10 வச்சு ஏறினா ஏன் பார்த்தாலும் இந்த புள்ளைங்கள ஓடி ஏமா கேஸ் வீணா போய் இது புடிச்சு வச்சா சாப்பாட்டு கூட வரும். நல்லா தட்டு போங்கடா. அம்மா பச்சை வாழை மட்டியை கொண்டு வந்து நடுவாய்ப்பையிலே கல்லெடுப்பு வைத்து ஓட்ட பானையை கொடுத்து இறங்கி செய்கின்ற கொடுமையை பார்த்தீங்களா? எங்க அம்மாவாலே முடியல, நீ 10 வச்சுக்கியா? எங்க அம்மா விட்டு அவங்களாலே முடியல. என்னை போன்ற மகளை பெற்றவர்கள் தானே
தம்மை நல்ல பொய்ப்பது வேதம் நான்கும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே ஓம் நம சிவாய. ஆண்டவனே எம்பெருமானே ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஊர்பானை பொங்க போகிறது தாகி. ஊர்பானை பொங்கு வந்து என் குழந்தைகள் எல்லாம் பசியாக தாகி. அம்மா அண்ணி இல்லை நான் பண்றேன், நான் செய்கிறேன். அவருக்கு கல்வி குணமே கிடையாது. சாப்பாடு பண்ணி கொட்ட மாதிரி கொட்டிட்டீங்க. வச்சிக்கிற சாப்பாடு தானே ஏன் அப்படி பண்ணீங்க? ஏய் கொட்டி அடிக்கிறேன். மானே கொட்டி. மானே சரி. சாவாடே போயிட்டு போயிட்டு சம்பாட்டு போய் ஹலோ ஹலோ கிடையாது. எவ்வளவு ஏழு குட்டிய குழந்தை இருக்குது. ஏழு தள்ளிட்டு நீ தந்து காய் தனியா அதோட தாண்டிக்குதுடா போது ஒரே ஜனம் ஏஞ்சி போல கொஞ்சம் தான் ஒன்றுமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்போது
திரும்பாதீங்க அப்படியே போனீங்க வீட்டு பக்கம் வந்தீங்க எல்லாரும் நல்லவனோ கெட்டவனோ கட்டிய கணவனுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவளாக இருந்தேன். போகாது போகாது. உன் அண்ணன் தான் உன் கூட பிறந்தவரு, உன் அண்ணியுமா பிறந்தாரு. தாய் வீட்டை தேடி வந்தவருக்கு நேர்ந்த அவமானத்தை பார்த்தீர்களா தாயே? அம்மா ஏண்டி வந்த? ஏன் வந்த? 7 குழந்தைகளை போட்டுக் கொண்டு ஏரியோ குட்டையோ குளமோ இருந்தால் தள்ளி சாகடிக்க என்று சொல்லுகிறார்களே. பெத்த பிள்ளைய சாகடிக்க எந்த தாய்க்கு எவனுக்கு வேண்டுமானாலும் கொடுப்பா. நான் எப்படி அம்மா என் பிள்ளைய ஒவ்வொரு குழந்தைகளை பெற்றெடுக்க நான் எத்தனை பாடுபட்டு நான் பெற்ற பெருமை என்னடா? பெற்றவை பத்தி எது இல்லடா? உங்களை பெற்றவை பத்தி எது இல்லடா? ராஜா இந்த பாவப்பட்ட அம்மாவை பாருடைய இத பந்தேசி அம்மாவை பாருடு தங்கா. இந்த உலகத்தில் நாம் வாழவே கூடாது. அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, வேற எங்கேயாவது போகலாம் வாங்கம்மா. அரச குடும்பத்திலே பிறந்தவர்கள் அந்நியர் வீட்டில் பச்சை தண்ணி கூட இருந்தக்கூடாது. அது என் தாய் வீட்டுக்கு நான் கொடுக்கின்ற ஒரு இழிவான ஒரு செயல். ராஜா, இருப்பதோ இல்லையோ நம் தாய் வீட்டில் இருப்பதை பொசிக்கணும்டா. பக்கத்து வீட்டிலே சென்று அம்மா எனக்கு பச்சை தாங்க முடியவில்லை என்று சொன்ன அந்த அவமானம் என் அரசாண்ட குடும்பத்திற்கு தான். ராஜே உங்களை எல்லோரையும் அழைத்துக் கொண்டு இப்போது நான் எங்கே போக போகிறேன் தெரியுமா? ஒரு மேடு தெரிகின்றது. அங்கே கிணத்து நிறைய தண்ணி இருக்கிறது. உங்களுக்கு தண்ணி தானே? என்னோட வாங்க. ஓடி வாங்க. அருமையான கிராமம் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஆலமங்கலம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்த டீ கடை கணேசன் அவர்கள், நடேசன் ஐயா அவர்கள், இன்னும் டீ கடை தேநீர் கடையை சேர்ந்த நடேசன் ஐயா அவர்கள் இந்த ரூபாய் 500 அன்பளிப்பாக எனக்காக வாரி வழங்கி இருக்கிறார். வாரி வழங்கி அண்ணாவுடைய குடும்பம் தழைத்து இருக்க வேண்டும் என்று ஏழுமலையானுடைய கருணையை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மனசு நிறைஞ்சு வாழ்த்துகிறேன். ஐயா நமஸ்காரம். காணகத்தில் ஆடு மாடு மேய்க்கின்றவரா நீங்கள்? ஐயோ, இந்த ஆடுகளை மேய்க்கின்ற பதிலா பள்ளியில வாங்கி மேய்க்கலாம். ஐயா, உன்னாலும் சொல்ற பேச்சு கேட்குதுங்களா? தண்ணீர் இருந்தால் எங்கேயாவது குட்டையோ குளமோ இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, எங்கேயாவது தண்ணீர் குடிக்க இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, எனக்கு தெரியல. ஐயோ, மாதிரி குளம்லாம் கிடையாது, எல்லாம் வச்சு பசுமா தான். அதோ பாரு, அதோ தெரியல காணகம். அங்க ஒரே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல ஆனா தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில இறங்க முடியாத சைலன்ஸ். ஐயா, தண்ணீர் இருக்கிறதா? படிக்கட்டு இல்லையம்மா, இறங்க படிக்கல என்றால் பரவாயில்லை. ஐயோ, அது ராமலிங்க செட்டியார் கட்டிய கிணறு. அது யாரு?
எவர்மா ராமலிங்க செட்டியார் அந்த காலத்திலே தோன்றிய கிணறா அது? நாங்கெல்லாம் அங்கதான் வந்து தண்ணி எடுத்து போவோம். இப்போ அது பக்கத்துல வச்சிட்டாங்க. ஹாய் ஹாய் பா 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 பா. அம்மா! அம்மா ராமலிங்க செட்டியாருக்கு ஆண்ட காலத்திலே, அதாவது அவர் அரசாண்ட காலத்திலே தோன்றிய கிணறு. சுற்று வட்டார கிராமங்கள் எல்லாம் அப்ப கூட பாருங்க, அந்த காலத்திலே கூட சுற்று வட்டார இருக்கின்ற கிராமங்கள் எல்லாம் அந்த தாகம் இல்லாம தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிக்கணும் ஏழை மக்கள். அந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? நடக்கின்ற பாதையை சீர்திருத்தம் செய்வதும், ஆலயத்தை கட்டி கொடுப்பதும், இப்பேற்பட்ட அழகாக கிணற்றி தோன்றுவதும், குடிக்க தண்ணீரை தேடி வந்திருக்கின்றார் அந்த காலத்திலே என்றால் பாருங்கள். அவர் அரசாண்ட காலத்திலே, என் தந்தையாண்ட அரசனாக இருந்த காலத்திலே அவர் தோன்றிய கிணறு என்று தண்ணீர் இருக்கிறது, படிக்கட்டு கிடையாது என்று சொல்லிவிட்டு மறைந்தார். ஐயா, என் தந்தையாண்ட காலத்தில் தோன்றிய கிணத்துக்கு பேரன்கள், உன் பேர்த்திகள், நீங்கள் தவமிழந்த பச்சடத்தை இந்த பாவினா நான் மழையாக போகின்றேன் அப்பா. அம்மா, ரங்காவரம் கிராமத்தை சேர்ந்த என பேர் மதிப்பிற்க மரியாதைக்குரிய ரங்காவரம் கிராமத்தை சேர்ந்த கோடீஸ்வரன் ஐயா அவர்கள், கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள் என்னும் டாக்டர் ஓனர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த கண்ணீரின் சோத கோரத்தை இதுக்கு எனக்காக இந்த 100 ரூபாய் என்பதற்காக வாரி வழங்கியிருக்கிறார். நோயற்ற வாழ்வை குறைவற்றா செல்வமாக ஆல மரம் போல் தழைத்து ஓங்கி அருகம் முல்லை போல் வேரோடி வம்சம் ஓங்கி வாழ்த்துகின்றேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்த்து வாழ்க. தாதப்பாளையம் என்னும் தாதப்பாளையத்தை சேர்ந்த குப்புசுவாமி செட்டியார் என்னிடத்தை சேர்ந்தவர்கள். அம்மா, தாதபாளையத்தை சேர்ந்த இன்னும் ஐயா செட்டியார் ஐயா அவர்கள், சுவாமி செட்டியார் ஐயா அவர்கள் இந்த 51 அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார். ஐயா ஐயா, நோய்நொடி இல்லாமல் இருந்தாலே சிறந்த ஒரு வாழ்க்கை. வாழ்க வாழ்க என்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற மனசை நிறைஞ்சு வாழ்த்துகின்றேன். வாழ்க எல்லாண்டு வாழ்க. என் மக்கள் ஏழையை அழைத்துக் கொண்டு இப்போதே புறப்படுகின்றேன். தோன்றிய கிணத்துக்கு அவமானம் அடைந்து வைத்த உலகத்திலே வாழக்கூடாது, புலி இழைத்தாலும் புள்ளி தின்னக்கூடாது என்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். எத்தனை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பட்டா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பட்டு ஏன் தெரியுமா? தாய் தகப்ப ஒரு கஷ்டம்னு வருந்தி அழுகின்ற போது நம்ம கூட சேர்ந்து அழக வச்சா இந்த பொம்பளை பொண்ணு. ஆம்பளை பிள்ளைங்க கூட அழுவாங்க, அவங்க கொஞ்சம் லேட்டா அழுவாங்க, தாமதம் செய்து. ஆனா நம்மோடு சேர்த்து நம் கண்ணீரை துடைக்கின்றவள். நம்ம செத்துட்டா நம்ம தலைமாட்டில் உட்காந்து மாரடைத்து அழுவது எனக்கு சீரை கொடுத்த அம்மா. எங்களுக்கு பாடு எடுத்து, எங்களுக்கு வாரி கொடுத்து, எங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்த என் தாயே, எங்களுக்கு நோம்பு பலகாரம் கொடுத்த அன்னையே என்று அதையெல்லாம் நினைத்து நினைத்து அழுவாள். இது யார் நமக்கு கொண்டு வர போகின்றார்கள்? தாய் தகப்பன் என்ற துருவங்கள் இரண்டுமே சாய்ந்த பிறகு நமக்கு அண்ணன் தம்பி அப்பெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு எத்தனை ஆரம்பரமா இருந்தா கூட நமக்காக உயிரியை விட்டாலும் கூட வாழ்வதற்கு விளக்கேற்ற வருகின்ற ஒரு சிலர் நம்மை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க தாயே. இதற்கு ஒரு அடையாள சின்னம் என்னுடைய அன்னை அலங்காரி அண்ணே. வெறியோ குட்டியோ குடும்போ இருந்தால் நீ பெற்றிருக்க செல்வங்களை விழுந்து தூக்கி போட்டு சாகடிக்க வேண்டியதுதான். எப்படி சாகடிக்க முடியும்? ஐயோ அம்மா,
பாடி தாலாட்டு பாடி உங்களை கண்ணுறங்க வைக்கின்றேன் என் தங்கங்களே. நான் கதை சொல்லிட்டுமா அம்மா, என்னுடைய வாழ்க்கையின் வரலாற்றை கதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். கதையை கேளடா மகளே, கதையை கேளடா.